இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, கேட்கல சாதாரணமா இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. எல்லாருமே தூங்காம இருக்காங்க, ஆனா இதுக்கான காரணமே தெரியல. ஏன்டா இதுக்கு ஒரு சோவாடா அப்படின்னு உங்களுக்கு தோணும். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா உங்களை எப்படி தூங்க சொல்றாங்க? மணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் மணி அப்படின்னா, தேர்ட் டைம் மணி அப்படின்னா மணி போ போ பாட்ல மணி போ போ பாட்ல பா மணி டேய் தூங்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு மணி ஆயிடுச்சுன்னா ஏ எருமாடு உனக்கு என்ன அறிவில்லையான்னு போகும். 2 மணி ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள், கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாகும். ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? நான் டெய்லி தூங்க 1:30 ஆகும். 1:30 இன்னும் நேரத்துல விடிஞ்சிரும். விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்ப எப்படி தூக்குறது? ஆக்சுவலி வீக் டேஸ் மாதிரி நான் ஆஃபீஸ் போகணும்னு 1:30 வரைக்கும் இருப்பேன். சாட்டர்டே சண்டே அப்படின்னா 3:30 ஆயிடும். இதுல 2 குவாலிட்டி இருக்கா? என்னம்மா அப்படி நோண்டின்னு இருக்க செல்லுல அப்படின்னு கேட்பாங்க. என்னம்மா சும்மா 10 நிமிஷத்துல வந்துடும் நீ போ அப்படிமா. என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. எங்க அப்பா அங்கேருந்து தூங்க வரியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் செல்ல ஆஃப் பண்ணிட்டு நான் போய் தூங்க. இந்த நேரத்துல என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, சும்மா காத்து காட்டா. ரொம்ப கிராமம். நான் பேய் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓ தூங்க மாட்டேங்கன்னு சொல்லி. தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? பாலராசு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கயா. அவர் பாட்டுல சாப்பிட்டு ஓடி போயிடுவாரியா. அண்ணே சக்சஸ். இன்னைக்கு வெளுத்து வாங்க போறீங்க. தூங்காம இருக்காங்கல்ல, அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? எவ்வளவு பதட்டமா இருக்கு? தூக்கி போட்டு அடிச்சு கொதறி எடுத்துடலாமான்னு ஆத்திரம் வரும். என் பையன் என்ன பண்ணுவான், திடீர்னு வராம கிரிஜா அவன் தூங்கலையே நான் அப்பா சொல்லுவா. உள்ள போய் பார்ப்பேன், பூஜை ரூம்ல உட்காந்து தியானம் பண்ணி. சனியன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதமா, நானும் திருப்பி சொல்லிடுவேமா. சொல்லாதமா நான் சொல்லுவேன். அப்பதான் யூ ராஸ்கல். அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. நான் ஒரு நாள் விவேகானந்தரை வரப்போறேன். சான்றோன் எனக்கு கேட்ட தாய் நீ சொல்லுவேல்ல. இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லா காலேஜ்லயும் என்ன பத்தி பாடம் நடத்தலாம். இதே ஊர்ல எனக்கு செல்ல வைக்கலாம். ஏன் டெல்லியில எனக்கு ஜனாதிபதி அவார்டே தரலாம். என்னமா தேடுற? இங்க ஒரு தொடப்பு கட்ட வச்சிருந்தேன், எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன்பா. சத்திய சோதனடா வாசு. அந்த செல் லைட்டோ டிவி லைட்டோ அந்த லைட்டை பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும் அப்படியே. என்னங்க வந்த இடத்துல என் மிஸ்ஸஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க அவனை திட்டுறேன்னு திட்டி உங்களுக்கு எதுனா வந்துட போதுங்க இவன் நம்ம பேச்ச கேக்குறாங்க அப்படின்னு அப்படியே அந்த அந்த வந்து வரும் பாத்துங்க. ஆனா என்ன இப்படி கல்லூரி மங்க மாதிரி இருக்கிற? அந்த அமைதிக்கு பின்னால ஒரு புயல் இருக்குது. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ. கைய ஓங்குவேன், எதனா பொருள் எடுத்து அடிக்க ஓங்குவேன், ஆனா அதுக்குள்ளேயே சத்தம் போட்டுருவான். பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு நான் அடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிரும், ஆனா நான் அடிக்க மாட்டேன். ஹெல்த் பாதிக்குது. நான் ஆல்ரெடி நான் ஹார்ட் பேஷண்ட். இன்ஃபேக்ட் ஹார்ட் பேஷண்ட். ஹெல்த் போகுது. எங்க ஹெல்த் போகுது? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இவன் மட்டும் இப்படி இருக்கானே, இதனால இவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தான் அவங்க எப்பவுமே செயல்பட்டுட்டே இருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. நம்ம மட்டும் தூங்குறோமே, அவர் ஏன் அப்படி தூங்காம இருக்காருன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நமக்கு தெரியாம ஏதோ பண்றாரோ அப்படின்னு ஒரு பயம் வரும். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ் அந்நேரத்துக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், காலையில இருந்து பேசலாமே. அவங்க கூட உட்கார்றது ஜாலியா இருக்குதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என் கூட இருக்கதா இரிட்டேட்டிங்கா இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க. சார் 2 நாளைக்கு முன்னாடி நான் போய் பாக்குறவங்கள 2 மணிக்கு அவங்க வந்து லேப் வச்சு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிருச்சு. இல்ல நீங்க எல்லாம் படத்துக்காக தூங்காம இல்ல, நீங்க தூங்கலங்கிறதுனால படம் பாக்குறீங்க. அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. போடுவா, லிரிக்ஸ் எழுதுவா, இதெல்லாம் வந்து அவ வேற நல்ல படிப்புக்கோ வரத்துக்கு பயன்படுத்தினா அதுல நான் சந்தோஷப்படுவேன் சார். உன் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சியாளா?
ஏய் பரமா படிடா பரமா படிச்சு நான் கொஞ்சம் நல்லா டிரா பண்ணுவேன். எங்க அம்மாட்ட போய் காமிப்பேன். அப்படியா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. மணி வரைக்கும் தூங்கல. அதான் இப்ப டாபிக். சின்னப்பா வரதா டாபிக் இல்ல. எனக்கு 2 மணி வரைக்கும் எனக்கு வந்து அத சொல்லல. 2 மணி வரைக்கும் எனக்கு வந்து அடிச்சுக்க. நல்லா அடிச்சுக்க. சார், அடிச்சுக்க. போலீஸ் புத்தியை காட்டிட்டீங்களா சார்? ரெண்டு நீ ஐஏஎஸ் கலெக்டர் ஆனா அதுல எவ்வளவு பெருமை எங்களுக்கு. எனக்கு வரலையா? நான் எப்படியா படிப்பேன்? வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? பிறந்து 18 வயசு ஆச்சு. ஏன் வரல இன்னும்? நீங்க பிறந்து 45 வயசு ஆகுது. ஆமா. நீங்க வரலையா? கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் நல்ல படம் வருவீங்களா? நல்ல படம் வருவீங்க. வரைவேன். மாடர்ன் டிராயிங் இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த பெயிண்டிங் எனக்கா கொண்டு வந்தியா? ஆமாண்டா. சோ அது வேலைய அது பண்ணும். இது உங்க அம்மாக்காவே நீங்க வரைஞ்சீங்களோ? நக்கல்யா அவனுக்கு. நைட் நீங்க வேலை செய்யும்போது எல்லாம் அப்படியே டப்பு டப்புன்னு வரும். நீங்க கவிதை எழுதணும்னா கவிதை கொட்டும் வந்து. கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அது ஆன்மீகத்துல இறங்கிட்டா நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. இப்படியே மௌனம் ஆயிடுவான் சார். நைட் புக் படிக்கிறது எவ்வளவு சுவாரஸ்யமா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வந்து நைட்ல எல்லாம் அந்த புக்க படிச்சிட்டு அது மாதிரி பேசுவார் சார். அந்த கேரக்டராவே மாறிடுவார். சில டைம் அவ்வளவு உள்ள போயிடுவாரு. அவ எந்த கதையை கேட்டாலும் அந்த கதையில வர்ற கதாபாத்திரமாகவே தன்னை நினைச்சுக்கிற மனோபாவம் அவளுக்கு அந்த சின்ன வயசுலயே இருந்ததுன்னு நான் அங்க போற பிறகு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். படிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன் இப்படி படிச்சுட்டே இருக்கீங்க? என்ன தூங்க வச்சுட்டு மறுபடியும் படிப்பாரு. அதுதான் நான் இப்ப அவங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கிறது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா கண்ணா பின்ன ஆடணும். எல்லாருக்கும் குட் நைட். போய் தூங்கு. டேக் கேர். Thank you all. Thank you.